சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சிம்ம ராசியை பொறுத்தவரை இவ்வாரம் உங்களுடைய மனநிலை ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம், செவ்வாய் புதன் சந்திராஷ்டமம், சந்திரன் 8 இருக்கிறார். அதற்கு முன்னதாகவும் பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது யோகம். அப்பொழுது ராகுவோடு சேர்க்கப்பெறும். ஆனால் குருவோடைய பார்வை அது பலமானது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் புதன் அந்த நாட்களிலே நிதானம் பொறுமை காட்டுங்கள். ஆனாலும் சந்திரன் 8 இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதியமைப்பில் எப்படி இருப்பினும் சந்திரன் பகை கொண்ட சனியோடு சேர்க்கை பெறுகிறார். இருள் கண்ட சனியோடு சந்திரன் சேர்க்கை பெறுவது மனதிலே ஒரு விதமான அழுத்தத்தையும் பதற்றத்தையும் கொடுக்கும். எனவே சந்திராஷ்ம நாட்களில் பொறுமை காட்டுங்கள். தேவையற்ற பிரச்சனைகளை மனதை குழப்பிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனநிலையில் சந்திராஷ்ம நாட்கள் எச்சரிக்கையாக இருந்தால் மற்ற நாட்களை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு 9க்கு வருவார், அதன் பிறகு 10க்கு வருவார். அந்த நாட்களில் மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே கோபம் வரும், அவற்றினால் மனதில் கொஞ்சம் அழுத்தம் வரும். 2 செவ்வாய் சனியுடைய பார்வை, அஷ்டம சனியால் பாதிப்பில்லை நண்பர்களே. ஏனென்றால் 7 கிரகம் நலமுறை சொல்லியிருக்கின்றேன். 7 ராகு இருப்பதனால் அஷ்டம சனியால் பாதிப்பில்லை. ஆனால் ராசியிலே கேது இருக்கிறாரே, மனதிலே அதிகமான வியாக்கத்தனம் என்பால் எல்லாவற்றிலும் ஒரு எடுத்திருந்து பேசுவது, வியாக்கணம் பேசுவது, கொஞ்சம் குழப்பி விடுவது என்கின்ற மனதை குழப்பக்கூடியவரை கேது பகவான் அவர் ராசியிலே தனித்திருக்கிறார். எனவே ஆரோக்கியத்தில் சில மனக்குழப்பங்களால் அழுத்தங்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அவை கவனத்தில் விட்டு சின்ன சின்ன விஷயங்களில் பதற்றப்படாது. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக குருவும் சுக்கிரனும் லாபத்தில் இருக்கின்றார்கள். எனவே பொதுவாக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் மிக சிறந்த சிவபக்தர். இவற்றிலே இந்த வாரத்தில் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள். இது எனக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். சிம்மராசியிலே பிறந்தவர்கள் நிச்சயம் ஒரு சித்தர்களை வழிபாடு செய்கிறவராக இருப்பீர்கள். எனவே மனதிலே அன்பாக சிவனை வணங்குங்கள் மற்றும் உங்கள் குருவை வணங்குங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் 12 மகா சங்கட சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது. பொதுவாக செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வருவதே அங்காரக சதுர்த்தி, மிக மிக விசேஷம். இது மகா சங்கட சதுர்த்தியே அங்காரக சதுர்த்தியாவது மிக 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 விசேஷம். அன்றைய நாள் தவறாமல் கணபதி ஆலயம் செல்லுங்கள். உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 8 அஷ்டமி சனி நடந்து கொண்டிருப்பார். அன்றைய தினம் விஷ்ணு வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. வீட்டிலேயே கண்ணனை வழிபாடு செய்வது மிக சிறப்பு. எனவே இந்த வாரத்தில் இறை வழிபாட்டுக்குரிய நாட்களாக 12ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் அமைத்துக் கொள்வதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியத்தில் மிக சிறப்புகளையும் பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உறவுகளிடம் நிதானமாக இருக்கக்கூடிய பார்த்துக் கொள்ளுங்கள். கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 2 செவ்வாய் உறவுகள், பிடித்தவர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் போன்றவர்களும் கோபம் வரும். இந்த கோபம் பொதுவாகவே சிம்மராசிக்கு வரும். அது அவங்களுக்கும் தெரியும். பொதுவாக சிம்மராசியில் இருப்பவர்கள் கோபப்படுவார்கள் என்று. இப்போ செவ்வாய் வேறு 2, சனியுடைய பார்வை வேறு. ஆகையால் கோபம் அறிவுக்கு சத்துரு. இந்த வாரம் கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்துக் கொள்வதும் வெற்றிக்குரிய வாரமாக இவ்வாரம் அமையும். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்மராசி இவ்வாறும் தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, தொழில் வியாபாரம் 11ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் மிக சிறப்பாக இருக்கின்றார். 8 சனியால் பாதிப்பில்லை. 7 ராகு இருப்பதும் சனி வக்ரமாகவும் இருப்பதும், தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் யோகாதிபதி அமர்ந்திருக்கிறார். எனவே தொழில் வியாபாரம் ஜாம் என்று இருக்கும். பொருளாதாரம் மிக சிறப்பாக. இப்படியும் இருந்தால் ராசியாதிபதி 12 இருக்கிறாரே என்ற கேள்வியை கேட்டீர்கள் என்றால் நிச்சயம் கேட்பீர்கள். ஆனாலும் 12 சூரியன் இருக்கின்ற பொழுதும் 12 புதன் இருக்கின்ற பொழுதும் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால், மிதுனராசி இருந்தால், இவர்கள் இருவராலும் பாதிப்பில்லை. குரு இருக்கிறாரே, சுக்கிரன் இருக்கிறாரே. ஆகையால் கோச்சார வேதை மிக மிக முக்கியம். கோச்சார பலன் கூறுகின்ற பொழுது பல ஜோதி அவற்றை கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் நான் அப்படி அல்ல, என் குருமார்களும் அப்படி அல்ல. ஆகையால் சிம்மராசி சகோதர சகோதரிகளே, தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபத்தை தான் பார்ப்பீர்கள். 12 சூரியன் புதன் சேர்க்கை என்பது புதன் ஆதித்ய யோகம். மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் என்றால் சிம்மராசிக்கு தன லாபாதிபதி புதன் அவர் சேர்க்கை பெற்றிருப்பதால் 12 இருப்பதனால் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
ஆகையால் உங்களுடைய தொழில் வியாபாரம் லாபகரமாகவே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் வீண் செலவுகள் போன்றவைகள் எவையும் இல்லாமல் விரும்பியவற்றை வாங்குவதற்கான செலவுகளாகவே அவை அமையும். தொழில் வியாபார முன்னேற்றத்துக்காகவும் அல்லது உங்கள் தேவைக்காக இருக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும் வெளியே உங்களை பொறுத்தவரை இந்த வாரம் நல்ல ஒரு வெற்றிக்குரிய வாரமாக தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. வேலை என்று பார்க்கின்ற பொழுது அரசு பணியிலே இருக்கின்றவர்கள் சூரியன் 12 இருக்கிறார். நிதானம் காட்டுங்கள், பிரச்சனை இல்லை, ஆனால் நிதானம் காட்டுங்கள். ஆடி முடிகின்ற தருணத்தில் வந்து விடுகிறது. அதன் பிறகு சூரியன் ராசிக்கு வருகின்ற நிலை வரும். இந்த வாரத்தில் பதவியிலே எந்த விதமான பிரச்சனை இல்லை, ஆனால் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். கோபத்தினால் மற்றவர்களிடம் பகமை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ரயில்வே வங்கி பணியில் இருக்கின்றவர்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க. வங்கி பணியில் இருக்கின்றவர்கள் அதாவது அஷ்டம சனி இருக்கின்றார். அதுவும் பிறகு திங்கள் என்றெல்லாம் சந்திரன் ராகுவோடு சேர்க்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே கவனமாக இருங்கள். ரயில்வே துறையில் பணிபுரியணும். அவ்வாறு ஐடி துறையை பொறுத்தவரை இந்த வாரம் கவலைகள் இல்லை, நல்ல விதமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள், செயல்கள் பாராட்டுகளை பெறக்கூடியதாக இருக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து அதற்குரிய முயற்சியில் இருக்கின்ற நண்பர்கள், சகோதர சகோதரிகள் பொறுத்தவரை இந்த வாரம் சூரியன் 12 இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் வேலையின் முயற்சியிலே வெற்றிகள் இருக்கின்றது. காரணம் குரு சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால். கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் மிக சாதகமாக இருப்பது கலைத்துறையிலே முன்னேற்றம், வெற்றி, படைப்புகளிலே மிகப்பெரிய பாராட்டுக்கள். அரசியல் என்று பார்க்கின்ற பொறுமை காட்டுங்கள். இந்த வாரத்தை பொறுத்து சூரியன் 12 இருப்பான், பொறுமை காட்ட வேண்டும். விவசாயம் 11 சுக்கிரன் குரு இருப்பது விவசாயத்தில் மகிழ்ச்சியும் நல்ல விதமான லாப மகசூல்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவே சிம்மராசிக்கான தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் இவ்வாரத்தை பொறுத்தவரை. இந்த வாரம் நீங்கள் கணபதி வழிபாடு 11 குரு சுக்கிரன் என்றால் சித்தர்கள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா மற்றும் லட்சுமி வழிபாடு செய்வது உங்களோட தொழில், வியாபார, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக மகாசங்கர சதுர்த்தி மறந்து விடாதீர்கள். நலம் தரும் வழியிலே நல்லபரமாக நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசியை பொறுத்தவரை குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இவ்வாரம் பார்க்கின்றபோது 2 குரு செவ்வாய் இருக்கிறார், சனி வேறு பார்த்து கொள்கின்றார். 2 பேருமே பகை. ஆகையால் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதி காட்டுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். அவற்றினால் மற்றொரு மனமும் வேதனைப்படும். அவை வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்து ஆண் பெண் இருவரும் உங்கள் கணவருடைய மனைவிகளை கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே இந்த வாரம் கவலை இல்லை. 5ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்ப்பதினால் மற்றவர்களும் கோபம் இல்லாமல் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிதான நன்மையான வாரமாக இருக்கும். காதல் என்று பார்க்கணும், காதலித்து கொண்டிருக்க அன்பர்களே சுக்கிரன் குரு நன்றாக இருக்கிறார்கள். ஆக காதலை பொறுத்தவரை கவலை இல்லை. கோபப்பட்டால் அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க, அது உங்கள் விஷயம். அதாவது காதல் வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் சாதகமான வாரமா என்றால் சந்திராஷ்டமம், சந்திரராகு இந்த வாரம் அவ்வாறு சாதகம் முற்பகுதியில் இல்லை, பிற்பகுதியில் ஓரளவுக்கு சாதகம். திருமண முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது ஆடி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஆடி முடிகின்ற தரம் திருமண முயற்சி குரு சாதகமாக இருக்கிறார். ஆகையால் இந்த நாள் ஆடியிலே வர தேடக்கூடாதலாம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை, தாராளமாக தேடலாம். ஆண் பெண் இருக்கும் நல்ல வரனே அமையும். மறுமணம் 11ஆம் இடமே மறுமணஸ்தானம், குரு அங்கு இருக்கின்றார். எனவே மறுமணத்துக்குரிய முயற்சியும் சாதகம் இந்த வாரம். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கிற எனது நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை அழைக்கலாம். இதுவே இவ்வாரத்தில் சிம்மராசிக்கான குடும்பம் மற்றும் காதல் உறவுக்கான பலன்கள். இவ்வாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். 11 சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். ஆகையால் இந்த வாரம் மகாலட்சுமி கணபதி வழிபாடு, மகாசங்கர சதுர்த்தி வழிபாடு செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அன்பும் நிலவும். ஆக இந்த இரு வழிபாடுகளை செய்யுங்கள். நலம் தரும் வழியிலே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு உங்களுக்கு இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்மராசிக்கு இவ்வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்க்கின்றது. சுக்கிரன் குரு சாதகமாக இருப்பதனால் குருவார்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. மேலும் செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்ற சதுர்த்தி, அங்காரக சதுர்த்தி இந்த வாரம் வருகின்றது. அது அங்காரக சதுர்த்தி. மகாசங்கர அங்காரக சதுர்த்தி மிக மிக விசேஷம், அபூர்வமாக வருகிறது. ஆகையால் அந்த நாளிலே கணபதிக்கு உங்கள் பெயருக்கு தவறாமல் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு சிறப்பு கவனத்துடன் இந்த இறை வழிபாடு செய்வதன் மூலம் இவ்வாரத்தில் நீங்கள் வெற்றியில் நிச்சயம் உறுதியாக பெறுவீர்கள்.
மேலும் இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றாவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். சப்ஸ்கிரைப் செய்ய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.